பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலே அடியேன் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் 2 நாளாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கர்த்தாவே, பலன் அற்றவனுக்காகிலும் பலன் உள்ளவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஆண்டவர் எல்லாருக்கும் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பகுதியிலே ஆண்டவர் யாருக்கு உதவி செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது, யூத தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ஆசா ராஜாவுக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. இந்த ஆசா ராஜா கர்த்தரை நேசிக்கிற மகனாய் இருந்தார். கர்த்தருக்கு பிரியமானதை எல்லாம் தேசத்திலே செய்தான். கர்த்தரை தேடுகிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி அவன் நடந்தான் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. வேத வசனத்தின்படி தேசம் முழுவதும் கர்த்தருக்கு பிரியமானவர்களை செய்தான் என்று பார்க்க முடிகிறது. வேண்டாதையெல்லாம் அகற்றிவிட்டு தேவனுக்கு பிரியமானதை செய்தான் என்று இந்த வேதம் சொல்கிறது. அது மட்டுமல்ல பிரியமானே, ஆசா நாட்களிலே 10 வருஷம் எந்த ஒரு யுத்தம் இல்லாமல் சமாதானத்தோடு வாழ்ந்தார்கள். அநேக புதிய புதிய காரியங்களை ஆசா மூலமாக தேவன் யூத தேசத்திலே செய்தார். அநேக அலங்கங்களை கட்டினார்கள், அரண்களை கட்டினார், புதிய புதிய காரியத்தை செய்து தேசத்தை ஆசீர்வாதமாக்கி கொண்டிருந்த வேளையிலே எத்தியோப்பியா தேசத்தில் இருக்கிற ஒரு மனிதன், சேரா என்கிற ஒரு மனிதன் 10 லட்சம் பேர்களோடு 300 ரதங்களோடு யூதா தேசத்தை அழிக்கும்படியாக அவன் யுத்தத்துக்கு வந்து பள்ளத்தாக்கில் இறங்கி நிற்கிறான். இதை கேட்ட ஆசா ராஜா யூதா தேசத்தில் அதிக படைகள் இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அந்த கொஞ்சம் பேரை கொண்டு இந்த ஆசா ராஜா யுத்தத்துக்கு புறப்பட்டு ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறார். அந்த யுத்தத்திற்கு போறதுக்கு முன்னாடி அந்த யுத்தத்துக்கு போயிட்டாரு. போய் ஒரு பள்ளத்தாக்கில் நிற்கும் பொழுது அந்த இடத்திலே இருந்து ஒரு ஜெபம் செய்கிறார். என்ன ஜெபம் செய்கிறார்? ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தினால் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு முன்பாக நாங்கள் வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், எங்களுக்கு துணை நில்லும். மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய போராட்டம், ஒரு பெரிய சிக்கல், ஆனால் முடியவில்லை. நம்முடைய சார்பு இருக்கிற ஜனங்களால் இவ்வளோ பெரிய யுத்தத்தில் இவ்வளோ பேர் ஜனங்கள் யுத்தம் செய்வதற்கு முடியாத ஒரு காரியம். ஆனால் அந்த சூழ்நிலைகளிலே ஆசராஜா தேவன் நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, எங்களுக்கு துணை நிற்கும், எங்களுக்கு உதவி செய்யும், நாங்கள் உம்மை சார்ந்து நிற்கிறோம், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதே என்று சொல்ல ஜெபிக்கிறார். இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே நினைக்காத நேரம், சந்தோஷமா இருக்கிற நேரங்களிலே எதிர்பாராத விதமாக நம்முடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல சிக்கல்கள் வருவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் எப்படி இந்த சிக்கல்கள் வந்தது நமக்கு தெரியாது. ஆனால் சிக்கல்கள் வருவதை பார்க்க முடிகிறது. ஒருவேளை மனிதர்கள் நமக்கு விரோதமாக பொறாமை கொள்ளலாம், எரிச்சல் கொள்ளலாம். இவள் இப்படி இருக்கிறார்கள் சொல்லி எரிச்சல் கொள்ளலாம். அப்படி நமக்கு எதிராக எழும்பலாம். பிசாசு நம்மை அழிப்பதற்காக பல கோணங்களில் பல மனுஷன் மூலமாக எழும்பி வரலாம். ஆனால் போராட்டத்தின் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே, பிரச்சனையின் மத்தியிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஆசா ராஜா மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ ஆசா ராஜா என்ன செய்கிறார்? ஆண்டவரே, பலனுள்ளவனுக்காகிலும்
பலனற்றவனுக்காகிலும் உதவி செய். உமக்கு லேசான காரியம். கர்த்தாவே, உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். உம்மை சார்ந்து இருக்கிறோம். எங்களுக்கு துணை செய். மனுஷன் ஒருபோதும் நினைக்கக்கூடாது, மனுஷன் ஒருபோதும் ஜெயம் கொள்ள விடாது. நீர் மாத்திரம் ஜெயம் கொள்ள வேண்டும், நீர் மாத்திரம் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் ஜெபித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில நாம் நெருக்கத்தின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் கர்த்தரை சார்ந்து நிற்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். உதவி செய்யும் பொழுது பார்க்கிற எல்லா கண்களுக்கும் ஆச்சரியமா இருக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை நமக்கு அது பெரிய ஒரு காரியமா இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு பதிலாக ஒரு சின்ன தூசிமாய் இருக்கும். ஹல்லேலூயா. நீ எதற்கு பயப்பட வேண்டாம். எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள் போய் நெருக்கினாலும் கர்த்தரை மட்டும் சார்ந்திருக்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்கள் செய்வார். நம் கண்களை உங்களை ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறீர். அப்பா, உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். அன்றைக்கு ஆசா ராஜா தன்னை அர்ப்பணித்து ஜெபித்த பொழுது நீர் இரக்கம் பாராட்டினீர். ஒரு வெற்றியை கட்டளையிட்டு அந்த ராஜாவுக்கு உதவி செய்ய. அதே போல உங்க சமூகத்திலே காத்திருக்கிற, உம்மை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு, நோக்கி கூப்பிடுற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் உதவி செய்யும். என் ஆண்டவர் துணை நில்லும். ஒரு அற்புதம் செய்வீராக. பிரச்சனைகள் எந்த ரூபத்திலும் இருக்கலாம், போராட்டங்கள் எந்த ரூபத்திலும் இருக்கலாம், பெரிய சிக்கல் போல இருக்கலாம். இது எப்படி மறையும் என்று நீங்க நினைக்கலாம். கவலைப்பட வேண்டாம். அதன் மத்தியில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.